விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் வேதனை. ஒன்றிய செயலாளர் ஒரு காவல் தாக்குறாரு, அவரை கனிம வளம் கடத்திக்கிட்ட பொழுது அதை தடுத்து நிறுத்தி பிடிக்கிறார். உடனே திமுகவை சேர்ந்த கரும்பாட்டூர் திமுக பொறுப்பாளர் போய் அவரை கடுமையாக தாக்குறாங்க. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு காவலருக்கே இப்படி நிலைமைனா இங்க அமர்ந்திருக்கிற பெண்களுக்கு என்ன நிலைமை என்பதை எண்ணி பார்க்க வேணும். இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன நிலைமை என்பதை பார்க்க வேணும். அந்த காவலர் போய் புகார் கொடுக்கிறார். யாரு? போலீஸ்காரரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கிறார். திமுக பாஜக தான் கள்ளக்கூட்டணி அமைத்துள்ளது என தென்காசி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. பாஜகவை விட்டு விலகி வந்ததால் அதிமுகவை கண்டு ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துவிட்டதாகவும் தாக்கு. ஏன்னா ரொம்ப கற்பனையோடு இருந்தாங்க. அங்கோட கூட்டணி இருப்பாங்க, எப்படியாவது சிறுபான்மை மக்கள் மற்ற மக்கள்லாம் ஓட்டு வாங்கிடலாம், ஜெயிச்சலான்னு கற்பனையில் மேந்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கூட்டணியிலிருந்து விலகிதான் அவருக்கு தேர்தல் ஜுரம் வந்துட்டது. நகைக்கடனை தள்ளுபடி செய்வோம் என பொய் வாக்குறுதி அளித்து தமிழக மக்களை ஏமாற்றியவர்கள் விடியா திமுகவினர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்த கட்சி திமுக எனவும் விமர்சனம். இப்படிப்பட்ட ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. அழகா பேசுவாங்க, அற்புதமா பேசுவாங்க, அப்படியே மயங்கிடுவாங்க. அப்படி வெண்ணெய் கொண்டாந்து வச்சு அவர் பேசலாம், நெய்யா உருகி போயிடும். அப்படி வெண்ணெய் உருகி நெய்யாயிரும். நீங்க ஹீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி அழகா பேசக்கூடியவர்கள் திமுக. அதான் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. எதிரியை கூட பண்புடன் நடத்தும் நாகரிகம் தெரிந்தவர்கள் அதிமுகவினர். துரை வைகோவை கண்ணீர் வடிக்க வைத்து விடியா திமுகவினரை சுட்டிக்காட்டி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. எங்க சின்னத்துல நிக்க வேணுங்கிற மாதிரி பேசுறாரு. அவருடைய சின்னத்தில் நிக்க வேணுமா? எப்படி அவர் நிப்பாரு? அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, அவருடைய சின்னத்தில் நிக்க முடியுமா? அவர் அழுதுட்டார், மனம் வருந்தி அழுதுட்டார். வைகோனா எப்படி இருந்தார்? நாடாளுமன்றத்தில் அவருடைய குரல் வெங்கல குரலா ஒலிச்சது. பார்லிமெண்ட் மெம்பர்னா அவர் தான் தமிழகத்திற்கு குரல் கொடுக்கின்ற அளவிற்கு ஒரு முக்கியமானவர். ஏன்னு சொல்றேன், நான் எதிரியா இருந்தாலும் நாங்க பண்புள்ளவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பண்புள்ளவர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விருதுநகர் மற்றும் மதுரை தொகுதிகளில் இன்று சூறாவளி பிரச்சாரம் சுற்றுப்பயணம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். சிவகாசிக்கு வருகை புரிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பட்டாசு உற்பத்தி சங்க நிர்வாகிகள் சந்திப்பு. தமிழ்நாடு பட்டாசு மற்றும் டிக்மா சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பொதுச் செயலாளரிடம் கோரிக்கை மனுவை வழங்கினர். கூடலூரில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்து 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். பூத்தில் கூட ஆட்கள் இல்லாத பாஜக நமக்கு போட்டியே கிடையாது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கிண்டல். ட்விட்டர்ல பேஸ்புக்ல பேட்டி கொடுத்து அப்படியே அதுல மட்டும் தான் அரசியல் பண்றார். களத்துக்கு நம்ம அரசியல் பண்ற கேள்வி. ட்விட்டர்ல பேஸ்புக்ல அரசியல் பண்ணி ஓட்டு வாங்க முடியுமா? சரி அவர் இதுல இன்னொரு 6% ஓட்டு வாங்கினார். பொதுவான ஓட்டு எல்லாம் சரி 10% வாங்கிட்டார். 15% ஓட்டு வாங்கிட்டு ஜெயிக்க முடியுமா? பன்னீர் மனு தள்ளுபடியானது நமக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு நல்ல சகுனம். வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. நமது துரோகிகள் இரட்டை இலத்தை முடக்க வேண்டும் என்று மனு கொடுத்திருந்தார்கள். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு ஒரு வெற்றி செய்தியாக ஆசையான இடத்தில் நாம் தேர்தல் காலையாக திறந்து கொண்டிருக்கின்ற போது இந்த செய்தி வருகிறது என்று சொன்னால் நல்ல சகுனமாக நமக்கு இருக்கின்றது. ஆக நிச்சயமாக நமது குமராமணியம் தொகுதி அதிக வாக்கினை நாம் பெற்றுத் தருவோம் என்ற சொல்லி
திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் மின் கட்டணம், சொத்து வரி என அனைத்தையும் உயர்த்திவிட்டது. முன்னாள் அமைச்சர் தங்கமணி வேதனை. எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, குடிநீர் கட்டணம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது, அதை விட மின் கட்டணம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது, இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். கடந்த 10 ஆண்டு காலமாக அம்மாவில் இருக்கின்ற போதும் அண்ணனாவில் இருக்கின்ற போதும் இதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற காரணத்தினால் மின் கட்டணம் உயர்த்தக்கூடாது, வீட்டுவரி உயர்த்தக்கூடாது, தண்ணீர் கட்டணம் உயர்த்தக்கூடாது என்று 10 ஆண்டு காலம் நாங்கள் வைத்திருந்தோம். ஆனால் இப்பொழுது அது உயர்த்திவிட்டால் என்று சொன்னால் அதை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். 1000 ரூபாய் கொடுத்தார்கள், உங்களுக்கு எத்தனை வகையில் செலவு அதிகமாக கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அவர்களுக்கு சொன்னால்தான். நீட் விலக்கு இல்லை எனும் பாஜக, நீட் விலக்கு வேண்டும் எனும் பாமக. இது கொள்கையால் உருவான கூட்டணியா அல்லது வாக்கு அறுவடைக்காக சேர்ந்த சந்தர்ப்பவாத கூட்டணியா என மக்கள் கேள்வி. பதிவு ஒன்றே கூறி மக்கள் நலனில் அக்கறை இல்லாத தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு. நீட் விலக்கு முதல் கையெழுத்து ரகசியம் தங்களுக்கு மட்டுமே தெரியும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த விடியா திமுக. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த விடியா திமுகவிற்கு பாடம் புகட்டுவோம். நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் ஜனநாயக கடமையை மறவாமல் செய்து வரலாறு படைத்து ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். கோவையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஈரோடு மதிமுக எம்பி கணேசமூர்த்தி காலமானார். கடந்த 24ஆம் தேதி தற்கொலைக்கு முயன்ற நிலையில் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நாடாளுமன்ற உறுப்பினரும் மதிமுகவின் மூத்த தலைவருமான கணேசமூர்த்தி உயிரிழப்பிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். மறைந்த கணேசமூர்த்தியின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவதாகவும் ட்விட்டரில் பதிவு. நடப்பு கல்வியாண்டு முடிவடையும் சூழலில் பள்ளி பராமரிப்பு தொகையை இதுவரை வழங்காத விடியா திமுக அரசு. ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் தங்களது சொந்த பணத்தை செலவிடும் கொடுமை. முறையான பராமரிப்பு இல்லாததால் மேட்டூர் மற்றும் வடசென்னை 1வது அலகு அனல்மின் நிலையங்களில் மின் உற்பத்தி நிறுத்தம். விடியா திமுக அரசின் மெத்தனத்தால் கோடை காலம் தொடங்குவதற்கு முன்னரே தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். தொடர் விடுமுறையை பயன்படுத்தி ஆம்னி பேருந்துகள் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக பயணிகள் குற்றச்சாட்டு. சென்னையில் இருந்து கோவை செல்ல 5000 ரூபாய் வரை ஆம்னி பேருந்துகள் கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு. பாராசிட்டமல், அமாக்சிலின் உள்ளிட்ட மருந்துகளின் மாத்திரைகளில் தரமில்லை என மத்திய மருந்துகள் தர கட்டுப்பாட்டு அமைப்பு தகவல். 2099 மருந்துகளின் மாத்திரைகளை சோதனை செய்ததில் 104 மருந்துகள் தரமற்ற முறையில் உள்ளது அம்பலம். 90 பணியிடங்களை நிரப்ப நடப்பாண்டிற்கான TNPSC குரூப் 1 தேர்வு வரும் ஜூலை 13ஆம் தேதி நடைபெறுகிறது. இன்று முதல் வரும் ஏப்ரல் 27ஆம் தேதி வரை தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. தேர்தல் நடைபெறவுள்ள நேரத்தில் TNPSC குரூப் 1 தேர்வு நடத்தும் விடியா திமுக அரசு. 3 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த விடியா மாடல் தற்போது வெற்றி விளம்பரம் தேடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதிய தலைமை செயலக கட்டிட முறைகேடு வழக்கில் அதிமுக முன்னாள் MP ஜெயவர்தன் மனு தாக்கல் செய்த முகாந்திரம் உள்ளது. உரிய ஆதாரங்களோடு உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை நாடலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. புதிய தலைமை செயலக கட்டிட முறைகேடு வழக்கில் பல மாதங்களாக நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்த விடியா திமுக அரசு. தற்போது தீர்ப்பு பாதகமாக வருமோ என்ற அச்சத்தில் மனுவை திரும்ப பெற்றுள்ளார் விடியா மாடலின் பொம்மை முதல்வர்.